வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு நம்ம கண்ணு கீழே ஒரு கரு வளையம் இருக்கும் இல்லையா? நல்லா பார்த்தாலே தெரியும். நல்லா கருப்பா லைட்டா ப்ரௌனிஷா டார்க் ப்ரௌனா நமக்கு இருக்க மாதிரி இருக்கும். இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த கரு வளையம் எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பாடியில நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் சரியில்லை அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் தூக்கம் சரியில்லைன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். அது உடனே சரியாயிடும். அது உங்களுக்கு நார்மல். இப்ப ரொம்ப நாளாவே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு சில நேரம் அது நம்ம கிட்னி ப்ராப்ளம்ல இருக்கு, நம்ம கிட்னில ஏதாவது ஒரு ஸ்டோன் இருக்கு, நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் கஷ்டப்படுது, யூரினோட ஃபில்ட்ரேஷன் கஷ்டப்படுது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் சரி பண்ற வரைக்கும் கூட சில பேருக்கு அந்த கரு வளையம் தெரியும். இன்னொன்னு அனீமிக்கா இருக்காங்க, ரொம்ப ரத்த சோகை இருக்கு, ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கும் போது கூட நமக்கு இந்த கரு வளையம் நமக்கு வர ஆரம்பிக்கும். தண்ணி நீங்க நல்லா குடிக்கல, ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கீங்க, தண்ணி தவிக்க மாட்டேங்குது அப்படின்றக்காக ரொம்ப கம்மியா மட்டும் குடிப்பாங்க. நான் சாப்பிடும் போது மட்டும் தான் லைட்டா மட்டும் தான் குடிப்பேன், அவ்வளவுதான், எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணாது அப்படின்றவங்களுக்கு நம்மளோட உடம்புல இருக்க அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி ரொம்ப தண்ணி கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், உடம்புல டீஹைட்ரேட்டடா இருக்கும் அப்படின்னாலும் நமக்கு கரு வளையம் வரும். இதே இது ஜெனட்டிக்கலாவும் நமக்கு வரும். இப்ப அப்பா அம்மாவுக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்ல ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியுது அவங்களுக்கு அந்த கரு வளையம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் 15 இயர்ஸ்லயே அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். சோ அவங்கள நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா தூங்குறதுக்கும், நல்லா அவங்க உடம்ப நிறைய லிக்விட் டயட் நிறைய சாப்பிடுறதுக்கும், ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன் சப்ளை நமக்கு நல்லா இல்லை, அனிமிக்கா இருக்கும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணாங்கனாலும் அது உங்களுக்கு நமக்கு சரியாகும். ஸோ இந்த கரு வளையம் நம்ம ஏஜ் ஆகும்போது கூட நமக்கு ஜாஸ்தியாகும். அது ஏஜ் ஆகும்போது இந்த சைட்ல உள்ள நம்மளுக்கு இந்த எலாஸ்டிசிட்டி, அந்த ஸ்கின்ல உள்ள எலாஸ்டிசிட்டி, கொலாஜன் நமக்கு ரொம்ப கம்மியாகிறனால அந்த இது கொஞ்சம் லூஸ் ஆகுறனாலையும் சில பேருக்கு ரொம்ப பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொன்று அலர்ஜி, நம்மளுக்கு ஏதாவது அடுக்கு தும்மலோ, உங்களுக்கு மூக்கடப்போ, மூக்குல சதை வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்ணில் இந்த கருவளையம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ எதனாலனா நம்மளுக்கு அந்த இடத்துல பிளட் சப்ளை நல்லா இருக்காது, ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, அனிமிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையும் நமக்கு நிறைய இந்த கருவளையம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ரொம்ப நம்ம வெயில்ல ரொம்ப இருந்துட்டே இருக்கும், அந்த நாள் டீஹைட்ரேட் ஆகுறோம் அப்படின்னா, அந்த வெயில்ல உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ் ரொம்ப கண்ணில் படுறதுனாலயும், நம்ம நல்லா தண்ணி குடிச்சு நம்ம உடம்பு ஹைட்ரேட் பண்ணாதனாலயும், அந்த சன் எக்ஸ்போஷர்னாலயும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அந்த கண்ணு அஃபெக்ட் பண்ணும் நமக்கு, அதனாலயும் இந்த கரு வளையம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமா உங்களுக்கு தூக்கம் சரியில்லை, ஒரு நாள் நைட் தூங்கல, கரெக்டா ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருந்தா கூட நெக்ஸ்ட் டே இந்த கரு வளையம் இருக்கவங்களுக்கு இன்னும் டார்க்கெண்டா தெரியும். நிறைய பேரு கிரீம்ஸ், லோஷன்ஸ், எவ்வளவு மசாஜ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நமக்கு ஒரு டெம்பரவரியா தான் ஒரு ரிலீஃப் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நாள் நீங்க அதை தடவாம விட்டோம்னா கூட நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி தெரியற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும். சோ ஒரு நல்ல ஸ்லீப் இருக்கணும். கண்டிப்பா ஒரு நீங்க படுக்க போனீங்கன்னா அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் இல்லாம, ரொம்ப நேரம் படுத்துட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மணிக்கு அப்புறம் தான் தூக்கம் வருது, அந்த மாதிரி இல்லாம படுத்த உடனே கொஞ்சம் தூங்குற மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். அப்படி இல்லைன்னா அதுக்கு கூட நம்மளுக்கு மைல்டா ஹெர்பல் மெடிசன்ஸ் நிறைய இருக்கும் ஹோமியோபதியில, நல்லா ஒரு காம் ஸ்லீப் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்லீப் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லா டீஹைட்ரேட்டடா இருந்தோம், நமக்கு தண்ணி சத்து உடம்புல இல்லை அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கணும். அதாவது மோர்ல ரொம்ப உப்பு போடாம குடிக்கணும். ஏன்னா இந்த கரு வளையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சால்ட் கண்டென்ட்டும் நம்ம குடிக்க கூடாது. சால்ட் கண்டென்ட் குடிச்சோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வெல்லிங் மாதிரி, இந்த கரு வளையத்தோட சேர்த்து கீழே ஸ்வெல்லிங் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய வாட்டர் கண்டென்ட் குடிங்க. முக்கியமா தண்ணி நிறைய குடிக்கலாம். கொஞ்சம் ஈஸியா இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா, கோல்டா நமக்கு அந்த இடத்துல ஐஸ் கியூப்ஸ் மாதிரி நம்ம பேக், அந்த குக்கும்பர், நம்ம வெள்ளரிக்காய்லாம் துருவி அந்த இடத்துல நம்ம கண்ணு மூடிட்டு அந்த இடத்துல வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம கூலா நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டைலேட் ஆன பிளட் வெசல்ஸ் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த இடத்துல உள்ள பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆறனால, ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்கிறது காம் டவுன் ஆறனால நமக்கு தூக்கமும் நல்லா வரும். பிளஸ் அந்த இடத்துல ஒரு ரிஃப்ரெஷ்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலா தான் நம்ம சொல்றோம், பட் இன்டர்னலா மெடிசன் சாப்பிடும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட். ஸோ ஹோமியோபதியில இதுக்கு நிறைய மருந்து இருக்கு. முக்கியமா எப்பஸ் மெலிஃபிகா, கேலி கார்ப், நேட்ரமர், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் போடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரு வளையத்துல நமக்குள்ள ஸ்ட்ரெயின் இதெல்லாம் கம்மியாகி நேச்சுரல் க்ளோ நல்லா வரும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.